அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்காங்க. எதனால நாளைக்கு இந்த இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்காங்க? ஈரானினுடைய இராணுவமான IRGCக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை மேற்கொள்ள இருக்காங்க. எதனால இப்படி ஒரு நகர்வை ஐரோப்பிய நாடுகள் மேற்கொள்றாங்க? ஈரானுக்கு எதிராக தற்பொழுது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளினுடைய இந்த எதிர்ப்பிற்கான முழு பின்னணி என்ன? ஈரானின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா? அப்படி தாக்குதல் நடத்தினா ஈரான் என்ன மாதிரியான பதிலடிகளை மேற்கொள்ள இருக்கு? இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம். GRC ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மீண்டும் ஈரான் ஒரு பேசு பொருளாகவே இருக்கு. 2025ஆம் ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதல், அந்த 12 நாள் யுத்தத்தை நம்ம யாருமே மறக்க மாட்டோம். வெறும் இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தின் மீதே ஈரான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மிசைல் தாக்குதலை அவங்க மேற்கொண்டிருந்தாங்க. அந்த மிசைல் தாக்குதல்ல அமெரிக்காவினுடைய அந்த இராணுவ தளத்தும், குறிப்பாக கத்தாரில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளத்தின் மீது எந்த விதமான பாதிப்பு ஏற்படலனாலும் அந்த தாக்குதலுக்கு பிறகு இனி யார் வேண்டுமானாலும் அமெரிக்காவையோ அல்லது இஸ்ரேலையோ அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளில் ஈரான் செட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு சீஸ்ஃபயர்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு, குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து ஈரானில் மிகப்பெரிய அளவிலான உள்நாட்டு போராட்டங்கள், கலவரங்கள் அப்படின்றது நடந்து கொண்டே இருக்கு. பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக ஒரு சின்ன பிரீஃபாக நான் சொல்கிறேன். கடந்த மாதம் அமெரிக்காவினுடைய டாலருக்கு நிகரான ஈரானினுடைய இந்த ரியால் மதிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட 10 லட்சம் ரியாலாக அதிகரிச்சிருக்கு. இதனால நாட்டில் பணவீக்கமாக இருக்கட்டும், பல்வேறு காரணிகளால் மக்களினுடைய அன்றாட வாழ்வாதாரம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதனால நிறைய வணிகர்கள் அந்த நாட்டினுடைய பல்வேறு நகரங்களில் போராட்டங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதை தாண்டி அமெரிக்காவினுடைய அந்த பின்னணியுமே இந்த இடத்துல இல்லாமல் இல்லை. குறிப்பாக ஈரானில் நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு மூல காரணமே அமெரிக்காவினுடைய இந்த தொடர்ச்சியான பொருளாதார தடைகளும் ஒரு காரணமாக இருக்குது. சரி, பொருளாதார தடைக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு காரணமும் கிடையாது. 1979ஆம் ஆண்டு ஈரானில் நடந்த அந்த இஸ்லாமிய புரட்சி, அதனால் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம். இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள், அதாவது 1979ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு சார்பாக இருந்த நபர்களாக இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்ட உடனே அலி காமெனி அவர்கள் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவராக பதவி ஏற்றுக்கிறாரு. அதன் பிறகு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் உருவாகுது. அன்றிலிருந்து தான் இந்த பொருளாதார தடை அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அது அதிகமாகிக் கொண்டு தான் இருக்கு. அதன் பிறகு ட்ரம்பினுடைய முதல் ஆட்சி காலத்தில் ஈரானுக்கு எதிராக பல்வேறு விதமான பொருளாதார தடைகள் அப்படின்றது அதிகமாக இருந்தது. அதன் பிறகு தற்பொழுது 2ஆம் ஆட்சி காலத்திலையுமே அந்த தடைகளை மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனினுடைய ஒரு எதிரொலியாகத்தான் ஈரானினுடைய இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சுது. அதை தாண்டி ஈரானினுடைய அரசாங்கமுமே பல்வேறு விதமான பொருளாதார கொள்கைகள் தோல்வி அடைஞ்சதற்கும் இதற்கு ஒரு விதமான காரணமாக அமையலாம். முதல் காரணம் அமெரிக்காவா இருக்கு. அதே போல 2வது காரணமாக அந்த நாட்டினுடைய அரசாங்கமும் இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிலையில கடந்த மாதத்திலிருந்து நடந்த தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தின் விளைவாக ஈரான் நாட்டினுடைய அரசாங்கத்தின் அபிஷியல் டேட்டா படி கிட்டத்தட்ட ஒரு 3500 பேருக்கு மேல உயிரிழந்ததாக ஈரானினுடைய அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆனால் பல்வேறு விதமான செய்திகள் என்ன வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய செய்திகள் வருது. ஆனால் அது அபிஷியலாக இன்னும் வெளியாகலை. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையினால தான் ஈரான் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த 1 மாதங்களாகவே ஈரானுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராரு. ஸோ இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் அந்த மத்திய கடல் பகுதிகளில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கு. ஆப்ரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர்க்கப்பல் தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிராக எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இதற்கு எதிராகத்தான் ஈரானினுடைய அரசாங்கம், குறிப்பாக ஈரானினுடைய இராணுவம் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. சற்று முன் வந்த தகவலின் அடிப்படையில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
Iran has announced a 2-day live fire naval exercise in the Strait of Hormuz, which are set to begin on Sunday after the US deployed the aircraft carrier Abraham Lincoln and other US military assets to the Middle East. அதாவது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கு. அதே போல இன்னும் நிறைய போர்க்கப்பலாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய இராணுவம் அந்த இடத்துல அதிக அளவுக்கு குவிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானினுடைய கடற்படை துப்பாக்கிச்சூடு பயிற்சியை அவங்க மேற்கொள்ள இருக்காங்க. குறிப்பாக ஈரான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற இந்த ஒரு பகுதி மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கும். ஸோ அந்த பகுதியில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய 20% ஆயில் ட்ரேட் அப்படின்றது அந்த பகுதியில் அதிகமாக நடக்குது. ஸோ இந்த பகுதியில் ஈரான் செய்யக்கூடிய ஒருவேளை அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை அவங்க மூடினாங்கனாலோ இல்லை அந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டாலோ உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பொருளாதார நெருக்கடி அப்படின்றது ஏற்படும். ஸோ இந்த நிலையில தான் ஈரான் இப்படி ஒரு நடவடிக்கையை அவங்க மேற்கொள்ள இருக்காங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமையும் அதன் பிறகு திங்கட்கிழமையும் இந்த 2 நாட்கள் இந்த துப்பாக்கிச்சூடு பயிற்சி அப்படின்றது அவங்க மேற்கொள்ள இருக்காங்க. அடுத்ததாக ஈரானினுடைய உச்சபட்ச இராணுவமான IRGC-யை வந்து தீவிரவாத அமைப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் வந்து வரையறுத்திருக்காங்க. எதனால IRGC மேல இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அதற்கு அவங்க சொல்ற காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே போல இரண்டாவதாக அதாவது உண்மையான காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அந்த உள்நாட்டில் நடந்த இவ்வளவு போராட்டங்களுக்கும் அதே போல நிறைய பேர் இறந்ததற்கும் இந்த இராணுவம் மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருந்தது. அவங்க தான் இத்தனை ஆயிரக்கணக்கான நபர்களை வந்து கொன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு நியாயமான விஷயம்தான். ஒருவேளை IRGC மனித உரிமை மீறல்ல ஈடுபட்டது அப்படின்னா நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அவர்களை தீவிரவாத பட்டியலில் சேர்க்கிறதோ அல்லது அவங்களை தடை செய்யறதோ என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இதே ஒரு வரையறை அல்லது இதே ஒரு விஷயம் இஸ்ரேல் இராணுவத்திற்கு IDF-க்கு பொருந்தாதா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. ஏன்னா 15,000 பேர்கிட்ட கொண்டு இருக்காங்க அப்படின்ற இந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இதை தாண்டி கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்களை அதுல கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் மட்டும் இருக்காங்க. அவர்களை ஈவிரக்கம் இல்லாம இஸ்ரேல் இராணுவம் வந்து படுகொலை செய்திருக்கு. அப்போ இஸ்ரேலினுடைய அந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை தீவிரவாத பட்டியலில் இவர்கள் சேர்ப்பார்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. ஸோ இதுதான் வந்து ஐரோப்பிய நாடுகள் சொல்லக்கூடிய ஒரு காரணமாகவும் இருக்கு. ஆனால் அதற்கு உண்மையான காரணம் என்னன்னா ஈரானினுடைய அந்த IRGC படையை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த நாட்டினுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி காமேனி அவர்கள் கீழ் செயல்படக்கூடிய ஒரு இராணுவமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த நாட்டினுடைய அதிபர் பேச்சை கூட அவங்க கேட்க மாட்டாங்க, அந்த உச்ச தலைவர் பேச்சு தான் அவங்க கேட்பாங்க. அதே போல அவர்கள் கொள்கை ரீதியாகவே மிகவும் உறுதியான ஒரு படையாகவும் இருக்காங்க. யாருமே அவங்கள விலைக்கு வாங்க முடியாத அளவுக்கு அதுலயும் வந்து சில பேர் வந்து ஊழல்வாதிகள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் அந்த IRGC படை அப்படின்றது அதோடைய நோக்கம் அப்படின்றது ஈரானை வந்து பாதுகாக்கிறது தான். குறிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு படையாக இருக்கு. அதனால தான் அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் இருக்கு. அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, அது இஸ்ரேலுக்கா இருக்கட்டும் அல்லது ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த ஒரு சிக்கல் அப்படின்றது இருக்கு. அப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீப நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே கிரீன்லாண்டை எப்படியாச்சும் நான் அமெரிக்காவோட இணைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதற்கு டைவர்ட் பண்ணும் விதமாக அல்லது அவருக்கு சமாதானம் கொடுக்கும் விதமாக ஐரோப்பிய நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம 2 பேருக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், அது அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஈரான் விவகாரத்தில் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்ற அடிப்படையில் ஈரானினுடைய அந்த IRGC-யை வந்து தீவிரவாத பட்டியலில் இப்போ சேர்த்திருக்காங்க. இதற்கு ஈரான் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வெனிசுவேலாவில் எப்படி மதுரோவை கைது பண்ணி அவங்களால வெற்றி பெற முடியல, ஏன்னா வெனிசுவேலாவினுடைய ஆர்மி அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கு. அதே போல நாளைக்கு ஈரானினுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி காமேனியை இவங்க கைது பண்ணாலுமே ஈரானினுடைய அந்த புரட்சி காவல் படை எந்த காலத்திலையுமே புதிய அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதனின் காரணமாகத்தான் ஐரோப்பிய நாடுகள் தற்பொழுது IRGC-யை இப்போ தீவிரவாத பட்டியலில் அவங்க சேர்த்திருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே ஈரானுக்கு எதிராக இன்றைக்கு அமெரிக்கா இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அணு ஆயுதம் தொடர்பாகத்தான். ஏன்னா தற்பொழுது வரைக்குமே அமெரிக்கா ஈரான் கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நியூக்ளியர் தொடர்பாக எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்றது தான். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நியாயமான பேச்சுவார்த்தைக்கு மட்டும்தான் வருவோமே தவிர எங்களுக்கு எதிராகவே ஒரு பேச்சுவார்த்தையை அமைக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ஈரான் ஒரு அணுசக்தி நாடாக உருவாயிருச்சுன்னா
அது இஸ்ரேலுக்கும் சரி அல்லது அமெரிக்காவுக்கும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஈரானின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவாங்களா? அப்படி தாக்குதல் நடத்தினா ஈரானினுடைய பதிலடி என்னவாக இருக்கும்? அதே போல ஈரானினுடைய இராணுவத்தின் மீது ஐரோப்பிய நாடுகளினுடைய இந்த தடை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.